அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்கத் தொடர் 13ஆம் நாள் இன்று. வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. வெய் தனி ஆகியன வெப்பம் நீர் எனும் இரு பூதங்களை குறிப்பன. வெய்யோன் எனும் சொல்லாக வளர்ச்சியுற்றது. தண்ணீர் எனும் சொல்லாக வளர்ந்தது. நேரிடையாகவே வெய்யோன் என்றோ தண்ணீர் என்றோ கூறலாம். ஆயினும் வெய் தனி ஆகிய ஈரெழுத்து சொற்களால் குறிப்பதற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. இந்த இரு சொற்களும் உருவத்தில் வளர்ச்சியடைந்த தெளிவான தோற்றம் கொண்ட பொருட்களை குறிக்கவில்லை. மாறாக வெய்யோன் தண்ணீர் ஆகிய அப்பொருட்களின் உள்ளிருக்கும் அவற்றின் சாரமான தன்மைகளை குறிக்கின்றன. ஒரு பொருள் தோற்றம் கொண்டிருக்கிறது, அதற்கென்று உருவ அமைவு இருக்கிறது. அந்த பொருள் இதனை இப்படித்தான் செய்யும், இதனை செய்யாது என்ற வரம்புகள் யாவுமே மாயைகள். வெய்யோன் என்று கூறும் பொழுது அது நேரிடையாக கதிரவன் என்னும் ஒரு பொருளை குறித்து விடுகிறது. வெய் என கூறும் பொழுது அது கதிரவனை மட்டுமல்ல, வெம்மையான எல்லா நிலைகளையும் குறிக்கிறது. தண்ணீர் என்றோ நீர் என்றோ கூறும் பொழுது உருவத்தில் அல்லது வடிவத்தில் வளர்ச்சியுற்ற பொருளை அது கூறுகிறது. தனி என்கையில் குளிர்மை என்ற பண்பினை அது குறிப்பிடுகிறது. தன் என்றாலே குளிர்மையை குறிக்கும் ஈரெழுத்து ஒரு மொழி என கொள்ள வேண்டும். இறைவன் வெய் என்றும் இருக்கிறான், தனி என்றும் இருக்கிறான். இந்த இரண்டும் நேர் எதிரான இயல்புகள் கொண்டவை. ஒன்று வெம்மையானது அல்லது வெம்மைக்கெல்லாம் அடிப்படையான இயல்புடையது, மற்றொன்றோ அந்த வெம்மையை தணிக்கும் குளிர்மை என்று இருக்கிறது. இது நெருப்பு என்றால் அது நீர்,
இதுவும் அதுவும் நேர் எதிரானவை. நெருப்பு மிகுந்தால் அது நீரை அழிக்கும், நீர் மிகுந்தால் அது நெருப்பை அழிக்கும் என்பது அறிவு. இறைவனோ எந்த எதிர்வுகளும் இல்லாமல் இருக்கிறான். அவனே நெருப்பாகவும் இருக்கிறான், அவனே நீராகவும் இருக்கிறான். இதனை இப்படி நாம் தொடக்க நிலையில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் இவ்வளவு மேலோட்டமாக மந்திரத்தை இயற்றவில்லை. அவர் மிகவும் ஆழ்ந்தும் செறிந்தும் இதனை நமக்கு கற்பிக்கிறார். அவர் வெய் தனி எனும் இரு சொற்களை கொண்டு இரண்டாகவும் இருப்பவன் நீ என்று இறைவனை பாடுகிறார். உருவமாக தோற்றம் தருவதாக இருக்கும் பொருட்களின் உள்ளே மறைவாக உள்ள தன்மை இறைவனுக்கு உரியது என்பதுதான் கருத்து. இதனை வெயில் என்கிறீர்கள், அதனை மழை என்கிறீர்கள். இரண்டும் வேறு வேறு என கருதுகிறீர்கள். இது வெயில் என்று ஆகிவிட்ட பின்னர், அது மழை என்று ஆன பின்னர் இரண்டும் வேறு வேறு. ஆனால் இந்த இரண்டின் சாரமான இயல்பாகவும் இருப்பவை வெய் மற்றும் தன் ஆகியன. அந்த சாரமான இயல்புகளாக இறைவன்தான் இருக்கிறான். இதனை இப்படி கூறுவதனால் நாம் என்ன எடுத்துக்கொள்வது அல்லது எவ்வாறு இதனை இந்த பிறவிக்குரிய வாழ்க்கையாக கொள்வது என்பதுதான் நமக்குரிய கேள்வி. வெய் எனப்படும் சொல் கதிரவனை குறிக்கிறது. கதிரவனை மட்டுமல்ல, அந்த பொருளை போன்ற பல கோடி மீன்களை, விண்மீன் என்று அழைக்கப்படும் மீன்களை அது குறிக்கிறது. வெம்மையான காற்றுடன் இருக்கும் யாவுமே வெய்யோன் என்று அழைக்கப்படத்தக்கவையே. வெய்யோன் எனப்படும் இந்த வெங்காற்றினால் அமைந்த பொருளின் உள்ளே தனி எனப்படும் குளிர்மைக்கு உரிய இயல்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. எளிமையாகவும் நேரிடையாகவும் கூற வேண்டுமென்றால், கதிரவனுக்கு உள்ளே தனி எனப்படும் நீர் தன்மைகள் பொதிந்துள்ளன. இதுதான் உண்மை. நீர் எனும் பூதத்தின் உள்ளே வெப்பக்காற்று பொதிந்துள்ளது என்பதுதான் உண்மை. இந்த இரு பொருட்களும் பொது தோற்றத்தில் எதிர்வுகளாக காட்சியளிக்கின்றன. அறிவு அவ்வாறு கற்பிக்கிறது. ஆனால்
அந்த இரு பொருட்களின் உள்ளும் எதிர்வுகள் அல்ல, ஒற்றுமைகள் உள்ளன. நமது ஐம்பூதக் கொள்கையே வெப்பத்திலிருந்துதான் நீர் பிறக்கிறது என கூறுகிறது. வெப்பத்தின் உள்ளே தன்மை எனப்படும் குளிர்மை இல்லை என்றால் அதிலிருந்து நீர் பிறப்பதற்கு வழியே இல்லை. ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து வெப்பமும், வெப்பத்திலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் பிறப்பதுதான் ஐம்பூதக் கொள்கையின் அந்தாதி தொடர்ச்சி. ஒன்றின் அந்தம் இன்னொன்றின் ஆதியாக இருக்கிறது. ஒன்று நிறைவுற்று விட்டது என்றால் அதிலிருந்து அடுத்தது பிறக்கிறது. இதுதான் இப்பேரண்டத்தின் இயல்பு என்பதனை புறத்தோற்றத்தை கொண்டு விளங்கிக் கொள்ள இயலாது. புறத்தோற்றத்தில் யாவும் வேறு வேறாகவும் எதிர்வுகளாகவும் இருக்கின்றன. அவற்றின் அகத்திலோ அவை ஒற்றுமையாக இருக்கின்றன. இந்த ஒற்றுமையாக இருந்து யாவும் யாமே எனும் உண்மையினை நிலைநாட்டி கொண்டிருப்பவன் நம் இறைவன். மூன்றாவது சீரில் இந்த கருத்தை அழுத்துகிறார் மாணிக்கவாசகர். இயமான நாம் விமலா என்கிறார். 3 மற்றும் 4ஆம் சீர்களில் இதனை ஒரு உறுதியான கொள்கையாக அவர் முன்வைக்கிறார். இயமானன் என்ற சொல் வடிவங்களுக்கு ஆட்படாத செறிவான கொள்கையை குறிக்கும். இயம் எனும் சொல் பலவற்றை உள்ளடக்கிய கொள்கை என்று பொருள் தருவது. தொல்காப்பியம் என்பது நமது மறைநூல்களில் ஒன்று. அதில் உள்ள இயம் எனும் சொல் இந்த நூல் பல்வேறு கொள்கைகளை தொகுப்பாக கொண்டிருக்கும் உறுதியான தெளிவான ஒன்று என்பதனைத்தான் கூறுகிறது. தொன்மையை காப்பதற்கு உரிய கொள்கைகள் இயமாக இந்நூலில் உள்ளன. எழுத்து பிறப்பு, சொல் பிறப்பு ஆகியவற்றில் தொடங்கி பொருள் என்றால் என்ன, புறவாழ்வியல், அகவாழ்வியல், மரபியல், திணை கொள்கை உள்ளிட்ட பலவற்றை அது தனக்குள் கொண்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் இவ்வளவுதான் இருக்கின்றன என்று வரையறுப்பது வாய்ப்பற்றது. அதனால்தான் அது மறைநூல் என நமக்கு இன்றும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை வழிநடத்துகிறது. இயமானன் என்ற சொல் இயம் ஆகி நிற்பவன் எனும் பொருள் கொண்டது. அவனே இரு சுடர்த்தி ஆகாசமாவான், அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய் ஞானமயனாகி வந்தானும் நின்று என இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை பாடினார்.
இதே கொள்கையைத்தான் அவரும் குறிப்பிட்டார். அவனே இரு சுடர்த்தி ஆகாசம் ஆனான். அவனே கதிரவன், நிலவு ஆகியவற்றின் சுடர். இந்த இரண்டையும் வேறு வேறு என கருதாதீர்கள், இரண்டும் அவனே. தீ எனப்படுவது பற்றி எரிவது, அந்த தீயும் அவனே. எந்த பொருளும் அற்றிருப்பதுதான் ஆகாயம். இரு சுடர்களும் தீயும் தோற்றம் பெற்றவை, ஆகாயத்திற்கு தோற்றமில்லை. ஆயினும் அந்த ஆகாயமும் அவனே என்று கூறிவிட்டு, இவ்வாறு தோற்றம் பெற்ற பொருட்களையும் தோற்றமே இல்லாத, தோற்றமற்ற, தோற்றங்களுக்கு ஆட்படாத ஆகாயத்தையும் ஒற்றுமையாக கொண்டு இருக்கும் கொள்கை இறைவனுக்கே உரியது. அது எந்த உயிரினத்திற்கும் வாய்க்காதது என்பதனால் அவனே இயமானன் என்றும் இருக்கிறான். காரைக்காலம் இவ்வளவு அழகாக, அற்புதமாக, அற்புத திருவந்தாதியில் இந்த கொள்கையை இயமானன் என்ற சொல்லால் நமக்கு விளக்கினார். வெய் தனி ஆகியன தோற்றத்தில் வேறு வேறு என்றாலும் சாரத்தில் ஒன்று என்பது இறைவனுக்கு உரிய கொள்கை. அது ஓர் இயம். அந்த இயமாக இருப்பவன் அவனே எனும் செறிந்த கருத்தினை 3 சீர்களில் மாணிக்கவாசக பெருமான் அடக்கியுள்ளார். விமலா என்று 4ஆம் சீரில் விழிக்கிறார். ஏன் அப்படி விழிக்கிறார் என்பதனை அடுத்த அடி தெளிவுபடுத்துகிறது. பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. விமலன் எனும் சொல் எண்ணம், அறிவு, உணர்ச்சி ஆகியவற்றில் உள்ள மலக்கருத்துகளை விடுவிப்பவன் என்றாகும். இதனை ஏற்கனவே விளக்கினோம். இங்கு ஏன் விமலா என்கிறார்? இங்கு அவன் மலத்திலிருந்து நம்மை விடுவிப்பவனாக நிற்கிறான். அதனால் விமலா என்று விழிக்கிறார். இங்கே எது மலம்? வெய் தனி ஆகியன வேறு வேறு, அவை எதிர்வுகள் என்ற அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கிறதே, அது மலம். ஐந்து பூதங்களும் வேறானவை என்றும் அவற்றின் தோற்றம் மற்றும் குணம் ஆகியவற்றை கொண்டு அந்த ஐந்தையும் எதிர்வுகளாக புரிந்து கொள்ளுதலும் மலம். ஒவ்வொன்றும் அதன் தோற்றத்தில், அது வெளிப்படுத்தும் குணத்தில், நடத்தையில் வேறு வேறு என்று இருக்கிறது. இவை யாவற்றின் ஆழ்நிலையிலும் இயமானன்
என்று இறைவன்தான் இருக்கிறான். இதுதான் உண்மை. நீ வேறு வேறு என்று கருதுகிறாயே, அது உண்மை அல்ல, பொய். இதுதான் உண்மை என்பதனை நாம் விளங்கிக் கொள்வதற்கு பொய்யாகிய மலம் நீங்க வேண்டும். ஒருவேளை அந்த மலம் முழுமையாக நீங்கிவிட்டால் யாருக்கும் வாழ்க்கை இல்லை. நெருப்பும் நீரும் ஒன்று என்பது உண்மை. ஆனால் அந்த உண்மை வாழ்க்கையை வழங்காது. நீரில் மூழ்கி கிடக்கலாம், நெருப்புக்கு அருகே செல்வது பிழையாகிவிடும். ஆனால் உண்மையில் இந்த இரண்டும் ஒன்று. நஞ்சு அமுது ஆகிய இரண்டும் ஒன்று என்பது உண்மை. அமுதம் கிடைத்தால் அள்ளி பருகலாம் எனும் வேட்கை எழுவது இயல்பு. நஞ்சினை கண்டால் அஞ்சி நடுங்குவதும் இயல்பு. இந்த இயல்புதான் வாழ்க்கையை அருளும். உண்மையோ இந்த இயல்புக்கு ஆழத்தில் இந்த இரண்டுமே ஒன்று என்று உணர்த்தி கொண்டிருக்கிறது. இவை வேறு வேறு, இவை எதிர்வுகள் என்று அறிந்து கொள்ளலும் அறிவின்படி இருத்தலும் நடத்தலும் மாயை அருளும் வாழ்க்கைக்கு உரியன. மாயைக்குள்ளேயே இருந்துவிட்டால் உண்மையை விளங்கிக் கொள்ள இயலாது. மாயையை முற்றுமுழுதாக அகற்றி வீசி எறிந்து விட்டவும் இயலாது. அப்படி வீசி எறிய வேண்டும் என்று முற்பட்டால் தீயில் கை வைக்க வேண்டும். அதற்கும் வழி வகை இல்லை. இந்த மாந்த பிறப்பில் உண்மையை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. அது மலத்திலிருந்து விடுபட்டு கொண்டே இருத்தல். மலத்தை முற்றுமுழுதாக நீக்கிவிட்டால் வாழ்க்கையும் நீங்கிவிடும். உடலிலிருந்து வெளியேறும் மலமே கூடாது என்றால் உணவே உள்ளே செல்லக்கூடாது. உணவு ஊட்டமும் தரும், மலத்தையும் வெளியேற்றும், மலமாகவும் வெளியேறும். உணவும் வேண்டும், மலத்திலிருந்து விடுபட்டு கொண்டும் இருக்க வேண்டும் என்பது இறைவன் நமக்கு வகுத்த நியதி. மலத்திலிருந்து விடுவிக்கும் அன்புடன் இறைவன் இருக்கிறான். அவனைத்தான் நாம் விமலா என்கிறோம். இது வெய் அது தனி என்ற இருமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேவேளை இந்த இரண்டும் அவற்றின் அடியாழத்தில் ஒன்றே எனும் உண்மையையும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல என்ற கருத்தை நமக்கு ஊட்டி அறிவில் உணர்ச்சியில் எழும் மலத்தை நீக்கி அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டே இருக்கும் அன்பு அவனுக்கே உரியது என்பதனால் இவ்விடத்தில் விமலா என்று உணர்ச்சி பொங்க விழிக்கிறார்.
இப்படி மலங்களிலிருந்து என்னை விடுவிக்கிறாய். அதனால் பொய்யாயின எல்லாம் போய் அகன்றன. இங்கே எது பொய்? இருமைகள் யாவுமே பொய். இதுவும் அதுவும் எதிரெதிர் என்று இருக்கின்றன என கருதுதல் இருமை. இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல என்று கருதினாலும் வாழ்க்கை போய்விடும். வேறு வேறுதான் என்று பற்றி கொண்டிருந்தால் இறைவனது அருள் போய்விடும். மாயையில் வாழ வேண்டும். மாயைக்கு அப்பால் எது உண்மை என்று விளங்கிக் கொள்ளும் வேட்கையும் வேண்டும். அந்த வேட்கையுடன் உண்மையை நோக்கி ஆழ்ந்து செல்ல செல்ல இயமானன் என்று யாவும் யாமே எனும் அன்பாக இறைவன் நிற்பான். நிற்பதை காணலாம். இந்த நிலையில் பொய்யாய் இருப்பவை யாவும் போய் அகன்று கொண்டே இருக்கும். முரண்கள், வேற்றுமைகள், எதிர்வுகள், பாகுபாடுகள், பேதங்கள் ஆகியன படிப்படியாக அகன்று சென்று இப்பிறவிக்குரிய வாழ்க்கை இயமானன் என்று நிற்கும் நம் இறைவனை நோக்கியதாக அதற்குரிய போக்கில் நுழைந்துவிடும். மாயைகளை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அதேவேளை மாயைகள் மட்டுமே உண்மை என்று அவற்றை நம்பி அவற்றையே பற்றி கொண்டிருக்கவும் கூடாது. புல்லாகி பூடாகி என தொடங்கும் அடி முதல் இந்த பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி நின்று மிளிர்கின்ற மெய்ச்சுடர் எனும் அடிவரை ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றிலிருந்து நம்மை இறைவன் எவ்வாறு நீக்குகிறான் எனும் உண்மையை கற்பிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். புல், பூடு, விலங்கு, பறவை உள்ளிட்டன நான் எனும் ஆணவத்தின் படிநிலை வளர்ச்சி. அவ்வளவு பிறவிகளையும் எடுத்து எடுத்து நான் என்ற ஆணவம் தணிந்து இறைவனை நோக்கி அறிவு, உணர்ச்சி, எண்ணம் ஆகியன செல்கையில் வாழும் பொழுதே வீடு அடைகிறோம். வாழும் பொழுதே வீடு அடைந்தேன் என்று மாணிக்கவாசகர் கூறினார். அது ஆணவம் தணிதல்.
அதே பகுதியில் முனிவர், தேவர், வல்லசுரர், கணங்கள், பேய் ஆகிய உருவகங்களை கூறினார். முயற்சிகள், பயிற்சிகள், சிறப்புத்தன்மைகள் ஆகியவற்றின் வழியாக எதனையும் அறிந்து கொள்ளலாம் என்பது கன்மம். தன் செயல், தன் முயற்சி, தன்னறிவு ஆகியவற்றை சார்ந்து இருத்தல் கன்மம். முனிவர், வல்லசுரர், தேவர், பேய், கணம் ஆகிய ஐந்துமே கன்மத்திற்கு உரிய நிலைகள். ஆதலால் அந்த 5 பிறப்புகளிலும் வீடு அடைய வழியில்லாமல் போயிற்று என மாணிக்கவாசகர் வருந்துகிறார். தாவரம், சங்கமம் ஆகிய 2 பிறப்பு நிலைகளிலுமே வீடடைய வாய்ப்பில்லாமல் போயிற்று. மனிதராய் பிறந்த பொழுதும் வீடடைய வாய்ப்பில்லாமல் போயிற்று. ஏனென்றால் மனித பிறவியில் நான் எனும் ஆணவம் இருக்கிறது, கன்மமும் வளர்ச்சி அடைந்து விடுகிறது. பேய், கணம், வல்லசுரர், தேவர் உள்ளிட்டவற்றில் ஆணவமும் மிகுதி, கன்மமும் மிகுதி. மனிதரினும் நிலையில் ஆணவம் சற்று குறைவு. அவற்றை விட, முந்தைய நிலைகளை விட, அந்த சிறப்பு என கருதி கொள்ளும் அந்த பிறவிகளை விட மனித நிலையில் ஆணவம் குறைவு, கன்மம் குறைவு. ஆனாலும் இறைவனை உணர்ந்து வீடடையும் தன்மை வாய்க்கவில்லை. இறைவன்தான் மெய்யானவன். நமது முயற்சி, பயிற்சி, நான் என்ற கருத்து, அறிவு ஆகிய எதுவும் மெய்யில்லை என உணர்ந்து அதனை ஏற்று வீடு அடைந்தேன் என்பதனைத்தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடினார். அங்கே ஆணவம், கன்மம் ஆகியவற்றில் தணிந்து வீடு அடைந்த முறையை கூறினார். அதன் பிறகுள்ள அடிகளில் மாயை தணிதலுக்கு உரிய கொள்கைகளை நமக்கு கூறுகிறார். ஆணவம் அழிந்தால் உயிர் வாழ்க்கை இல்லை, கன்மம் அழிந்தால் உணவுக்கும் வழி இல்லை, மாயை அழிந்தால் ஒரு கணமும் உடல் என்ற பொருளே இல்லை. இந்த மூன்றும் வேண்டும். ஆனால் இந்த மூன்றிலிருந்தும் நீங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், விடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூன்றின் மீதும் கொண்டிருக்கும் பற்றுகளை இறைவனது அருளால் தளர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆணவத்திலிருந்தும் கன்மத்திலிருந்தும் மாயையிலிருந்து நீங்குவதற்கு பல கோடி ஆண்டுகளாக உயிர் பிறப்பெடுக்கிறது. அவ்வளவு பிறப்புகளிலும் அது குற்றம், குறைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இருக்கவில்லை.
இந்த பிறவிக்கு இதுதான் சரி எனப்படுகிறது, அதனை செய்கிறேன் என்று அது இருக்கிறது. விமலன் என்று இருக்கும் நம் இறைவன், இது மலம், இதிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என வருகிறான். அந்த உயிர் வாழி அதிலிருந்து விடுபடுகிறது. மீண்டும் பலவற்றை பற்றி கொண்டிருக்கிறது. அவன் வருகிறான், இவையெல்லாம் மலம், இவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்கிறான். இவ்வாறு இறைவனே ஓரறிவு முதல் 6 அறிவு வரையில் உடனுறைந்து மலங்களிலிருந்து விடுவித்து நானே மெய் என தன்னை காட்டுகிறான். இதனால்தான் அவன் விமலன். முற்றுமுழுதாக அவன் மலத்தை அகற்றி அழித்து விட்டால் எதுவுமே இல்லை, யாவும் மலம்தான். மல்குவன யாவுமே மலம்தான். அறிவு மல்கி கொண்டிருக்கிறது, உணர்ச்சிகள் மல்குகின்றன, செயல்கள் மல்குகின்றன, புழுவும் மல்குகிறது, பூடும் மல்குகிறது. எல்லாமே மலம்தான். ஊட்டத்தை உள்வாங்கி உடலாக்கி கொண்டு அவ்வுடலுக்கு பொருந்தாதவற்றை புறத்தே தள்ளுதல் எல்லா உடல்களுக்கும் உரிய இயல்பு. எது உடலை வளர்க்கிறதோ அதுதான் பொருந்தாதது என்று மலமாக வெளியேறுகிறது. மலத்திலிருந்து தன்னளவில் தானே நீங்குதல் எந்த உயிருக்கும் வாய்ப்பற்றது. இறைவனே ஒவ்வொரு உயிர் வாழியின் உள்ளும் உறைந்து, இது உனக்கு பொருத்தமற்றது, இதுவரை பொருந்தியது, இனி இது இவ்வுடலில் பொருத்தமற்றது, அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்று அருளுகிறான். அதனால் அவன் விமலன். பொய்யாயின எல்லாம் போய் அகல்கின்றன. பொய் எனும் சொல்லே அதன் ஆழத்தில் பல்வேறு கொள்கைகளை ஒரு இயமாக கொண்டிருப்பதுதான். எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு உண்டு. அந்த வரம்பினை அடைந்தால் அது எய்தல். ஒரு இலக்கு நோக்கி அம்பு எய்யப்படுகிறது என்றால் அதற்குரிய வரம்பு அந்த இலக்குதான். எய் எனப்படும் ஈரெழுத்து தனக்கு அடுத்த நிலையில் வரம்பிற்கு மேல் செல்லுதல் என்ற பொருளுடன் வளர்ச்சி அடைகிறது. அது வளர்ச்சி அல்ல, ஓங்குதல். வரம்பிற்கு மேல் பாய்தல் எய் அல்ல, ஒய். இந்த ஒய்தான் பொய் என்னும் சொல்லாகிறது. மரத்தில் உள்ள கனி கொய்யப்படுகிறது. மரத்தில் இருந்து அது முழுமையாக நீக்கப்படுகிறது. மரம் என்ற வரம்பிற்குள் அது இதுவரை இருந்தது, இனி அந்த வரம்பிலேயே அது இருக்கப் போவதில்லை. அதுதான் கொய்தல். தலை கொய்யப்படுகிறது என்றால் தலை இருந்த
வரம்பிலிருந்து அது முழுமையாக அப்புறப்படுத்தப்படுகிறது. வரம்பு மீறிய நிலை மாற்றம் ஒய் எனும் ஈரெழுத்தால் குறிக்கப்படும். இது இன்னும் ஓங்கிதான் போய் என்றாகிறது. பொய் அதன் அடுத்த நிலையில் போய் என்று ஆகும். உண்மை எதுவோ அதிலிருந்து நிலை மாற்றம் அடைந்து வேறொன்றாக இருப்பது பொய். ஒரு வரம்பிற்கும் அப்பால் சென்று விடுவது ஒய் எனும் ஈரெழுத்தால் சொல் வளர்ச்சியுறுகிறது. பொய் என்றால் வரம்பிற்கும் அப்பால் வேறொன்றாக இருப்பது என பொருள். எந்த வரம்பிற்கு அப்பால் அது வேறொன்றாக இருக்கிறது? உண்மை என்ற கொள்கையின் வரம்பிற்கு அப்பால் நிலைமாற்றம் அடைந்து வேறொன்றாகவே இருந்தால் அது பொய். பொய்யாயின எல்லாம் போய் அகல வேண்டுமென்றால் நாம் எங்கே இருக்கிறோமோ அவ்விடம் உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்கிருக்கிறோமோ அங்கிருப்பதுதான் உண்மை என கருதினால் பொய்யில் உழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும். மாயைகள் அவ்வாறு தான் காட்டும். இதுதான் உண்மை என்று அடித்து கூறும். இதனை விட வாழ்க்கைக்கு வேறு எதுவும் இல்லை என்று அது சூளுரைக்கும். யாவற்றின் உள்ளும் ஆழ்நிலையிலும் இயமானன் என்று அவனே இருக்கிறான். அவன்தான் உண்மை, அவனே மெய். அவனை நோக்கி நம்மால் பாய்ந்து விட இயலாது. அவனது உண்மையான நிலைக்கும் மாயைகளுக்கும் இடையில் உள்ள மலங்கள் யாவற்றையும் அவன் விடுவித்தால் உண்டு. அவன் விடுவிக்கையில் பொய்யாயின எல்லாம் போய் அகல்கின்றன. பொய்களை அவை போகுமாறு அகற்றுபவன் இறைவன்தான் என்பதனை மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்காக போயகல வந்து அருளி என்கிறார். அவனாக வந்து அருளினால் உண்டு, இல்லை என்றால் இதுதான் உலகம் என்று கிடக்க வேண்டியதுதான். அவனே வந்து மலத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். அவனே பொய்யாய் இருப்பவற்றையெல்லாம் போய் அகலச் செய்ய வேண்டும். அவனே இவற்றுக்கு அருள் புரிய வேண்டும். அவன்தான் இவ்வளவையும் அருளுகிறான். அவன் அருளி கொண்டுதான் இருக்கிறான். ஏனென்றால் அவன் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர். ஞானம் என்ற சொல்லுக்கும் தனித்தன்மை கொண்ட பல பொருள் உண்டு. ஞான் என்பது
இடம், காலம் ஆகிய இரண்டையும் ஒருங்கே குறிப்பது. ஞான்ற, ஞான்று என பல இடங்களில் அச்சொல் நம் மறைநூல்களில் வருவதுண்டு. இடம், காலம் ஆகியன இணைந்தே இருப்பவை. இது ஒரு ஆழ்ந்த அண்டவியல் கொள்கை. இடமும் காலமும் இணைந்தே இருப்பவை. இடத்திற்கேற்ப காலம் மாற்றமடையும், காலத்திற்கேற்ப இடமும் மாற்றத்திற்குள்ளாகும். தொல்காப்பியம் இதனை நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்ப என்று இலக்கணமாக நமக்கு அருளியது. இடத்தோடு காலம் இயைந்துதான் இருக்கிறது என்பதனை ஒருங்கே குறிப்பதற்கு இருக்கும் சொல்தான் ஞான் என்பது. ஞானம் என்று அதுதான் வளர்ச்சி அடைகிறது. இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையின் அற்புத திருவந்தாதியில் முதல் பாடலிலேயே மைஞான்ற கண்டத்து என்று உள்ளது. ஞான்ற எனும் சொல்லுக்குரிய பொருள் இடத்திற்கு இடம் மாறுபடும். ஆனால் என்ன பொருளை அது தந்தாலும் இவ்விடத்தில் இக்காலத்தில் என்ற இயைவு அதில் இருக்கும். அது ஒரு தனித்தன்மை வாய்ந்த சொல். இதிலிருந்துதான் ஞாலம் எனும் சொல் உலகத்தை குறிப்பதாயிற்று. காலம் முதல் எழுத்துக்குரியது, அதாவது ககரமெய் காலம் என்றாகிறது. நான்காம் எழுத்து ஞாலம் என்று விரிவடைகிறது. காலம் ஆகிறது, ஞாலம் ஆகிறது. இதன் ஒரு பகுதிதான் ஞானம் என்றும் வளர்ச்சியடைகிறது. இடம், காலம் ஆகியவற்றை ஓர் இயைவாக கொண்டு உண்மையை விளங்கிக் கொள்ளும் தன்மை ஞானம் எனப்படும். மிக எளிமையான ஒரு சான்றினை கூற வேண்டுமென்றால், நிலவு வளர்ச்சியடைகிறது, தேய்கிறது என்று கூறுதல் அறிவு. காட்சிக்கு எது புலப்படுகிறதோ அதனை அறிந்து கொண்டு கூறும் முறை அது. அது வளரவும் இல்லை, தேயவும் இல்லை. அதற்கும் புவிக்குமான அசைவு இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என அந்த நிலவினை அருகே சென்று பார்க்காமலே கூறினால் அது ஞானம். சென்று பார்த்த பிறகு அதுவும் அறிவுதான். அறிந்து கொண்டவை யாவுமே அறிவு. தோற்றத்தையும் குணங்களையும் நடவடிக்கைகளையும் மட்டுமே கொண்டு இது இப்படித்தான் என கூறினால் அது அறிவு. இடம், காலம் ஆகியவற்றை ஓர் இயைவாக கொண்டு இந்த பொருளின் தோற்றம் இவ்விடத்தில் இக்காலத்தில் இப்படி இருக்கிறது, இதே பொருளின் நடத்தை அக்காலத்தில் அவ்விடத்தில் அப்படி இருக்கும், காலமும் இடமும் மாற்றமடைகையில் இதன் இயல்புகள் மாற்றமடைகின்றன என்று யாவற்றையும் ஒரு தொகுப்பாக கூறினால், உள்வாங்கினால் அது ஞானம். எவற்றை காட்சி
புலன் உள்வாங்குகிறதோ அவற்றை மட்டுமே அப்படியே கொள்ளாமல், எவற்றை பிற புலன்கள் அறிந்து கொள்கின்றனவோ அவ்வாறே அவற்றை உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளாமல், இந்த புலன்களுக்கும் அப்பால் உள்ள காலம், இடம் ஆகியவற்றின் இயைவிலிருந்து ஒவ்வொன்றையும் அறிந்து தெளிந்து தேர்ச்சியடைந்து அவை யாவற்றையும் ஒரு தொகையாக கொண்டிருந்தால் அது ஞானம். நேரிடையாக பார்த்த பின், கேட்ட பின், படித்த பின் எதனையாவது அறிந்து கொண்டால் அது ஞானம் அல்ல, அது அறிவு. வெய் தனி ஆகிய இரண்டும் அவற்றின் ஆழ்நிலையில் ஒன்றுதான் என ஒருவர் அந்த ஆழ்நிலைகளுக்கு சென்று அறிந்து கொள்ள இயலாது. நீருக்குள் வெப்பத்தை, வெப்பத்திற்குள் நீர்மையை கண்ணால் கண்டு அறிந்து கொள்ள இயலாது. இது பற்றி எரிகிறது, அது நடுங்கச் செய்கிறது, அந்த அளவு குளிர்ச்சியுடன் இருக்கிறது. இந்த இரண்டின் உள்ளும் அவனே இருக்கிறான் என்பதனை உணர்ந்துதான் பெற இயலும். இது பற்றி எரிகிறது என்றால் இந்த காலத்தில் இவ்விடத்தில் இது இப்படி இருக்கிறது. இதற்கு முந்து நிலையில் அதன் காலம் வேறு, அதன் இடம் வேறு, அங்கு அது அப்படி இருந்தது. இப்படி படிப்படியாக ஆழ்நிலைக்கு செல்கையில் காலமும் இடமும் மாற்றமடைய பற்றி எரியும் தீ தனக்குள் குளிர்மை என்ற பண்பினை கொண்டுதான் இருக்கிறது என உணர்ந்து விளங்கி கொண்டால் அது ஞானம், அது அறிவல்ல. மெய்ஞானமாக மிளிர்கின்றவன் இறைவன். இப்பேரண்டத்தில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை வரம்பில் அடங்காதது. அவற்றின் இயல்புகள், தனித்தன்மைகள், நடத்தைகள், குணங்கள் ஆகியவையெல்லாம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. இந்த யாவற்றின் ஆழ்நிலையிலும் ஒருவன் இருக்கிறான். அவன்தானே மெய்ஞானம் என்று இருக்க இயலும். அவனுடையதுதான் மெய்ஞானம். மனிதர்களுக்கு ஞானம் இருக்கலாம், அந்த ஞானத்தையும் அவன் உணர்த்தினால்தான் உண்டு. ஏனென்றால் அவன் மெய்ஞானமாக இருக்கிறான். மெய்ஞானமாகி அவன் மிளிர்கின்றான். அவனே மெய்யான சுடர் என்று இருக்கிறான். இறைவன் இயமானன், விமலன், அவன் மெய்ஞானமாகி மிளிரும் சுடர். இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்த்துபவன் இறைவன் ஒருவனே. ஆதலால் மாயைகளிலிருந்தும் விடுபட்டு மேலும் அவனை நோக்கி ஆழ்ந்து செல்லுதற்குரிய அருள்மொழிகளாக இவ்வடிகளை நாம் உள்வாங்க வேண்டும். இத்துடன் இன்றைய உரை நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த உரையில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.